மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் தொடர்ந்து வந்து கடை இது விலை வந்து ஏறிட்டு வந்தது. 6 மணிக்கு கடை திறக்கிறவங்களுக்கு என்ன விலை தரணும்? நேற்று விலையை விற்க முடியாது, இன்றைக்கி என்ன விலையோ அந்த விலை தான் விற்க முடியும் சர்வதேச சந்தையில். ஸோ அந்த விலையை நாங்கள் கொடுத்தோம். 9:30 மணிக்கு எப்போவுமே வழக்கமாக கொடுக்குற ஒரு ரேட், அது ஃபிக்ஸட் ரேட் அது. ஸோ அந்த 9:30 மணிக்கு ஒரு விலையை கொடுத்தோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தங்க விலை உயர்ந்துகிட்டே வந்தது. மறுபடியும் 3 மணிக்கு ஒரு தடவை விலை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதனால் 3ஆவது தடவை கொடுத்தோம். மற்றபடி அன்றைக்கி 2 தடவை தான் கொடுத்துருந்தோம். 3ஆவது தடவை கொடுத்தது என்ன நோக்கம்னா, ஒரு மக்கள் வாங்குறாங்கன்னா அது வாங்கலாம், ஒரு முதலீட்டாளர்கள் வாங்கலாம், இல்லை ஒரு வாடிக்கையாளர் நினச்சி ஒரு பொருளை வாங்கலாம். ஆனால் ஒரு அரசே, உலகத்தில் இருக்க பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் கூட வேற எந்த பொருளையும் தங்களுடைய இருப்பாக வச்சுக்கவே இல்லை. தங்கத்தையே இருப்பாக வச்சுருக்காங்கன்னா அப்போ தங்கத்துக்கு என்ன வேல்யூன்னு பாருங்கள். சர்வதேச அளவில் ஏதோ ஒன்று நடக்கும்போது அது இந்தியாவில் எதிரொலிக்குது இல்லையா? அது இங்கே கன்சியூமர் மார்க்கெட்டில் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துது, இல்லை இந்த ரேட்டில் எந்த அளவுக்கு வேரி ஏற்படுத்துது? 10 வருஷத்துக்கு பின்னோக்கி போகும். அன்றைக்கி 14,000 ரூபா விற்றுனா இன்றைக்கி 56,000 ரூபா வேலை. இதுதான் உண்மை. ஸோ தொடர்ந்து வந்து உயர்ந்துட்டு வருது. அந்த உயர்வு தான் நான் பல இடத்துல குறிப்பிட்டிருக்கேன். இதே மாதிரியான ஒரு நிலைமை நீடித்தால் 1 சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அளவு வந்து பெரிய தூரத்தில் இல்லை. நடுத்தர மக்களுடைய குழந்தைக்கு கம்பலாவது தங்கத்தில் வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் இருப்பாங்க. 1 லட்சம் வரைக்கும் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நல்ல கேள்வி தான். அன்றைக்கி எவ்வளோ கடைங்க இருந்தது, மக்களுடைய வாங்கும் திறன் எவ்வளோ இருந்தது, எவ்வளோ மக்கள் வாங்கினார்கள். இன்றைக்கி 55,000 ரூபா ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நிறைய கடைகள், பெரிய பெரிய சைஸில் கடைகள், பெரிய பெரிய விளம்பரங்கள், இது எல்லாமே இருக்குது. ஸோ 12,000 வாங்கிட்டவங்க இன்றைக்கி 55,000 வரும்போது இன்னும் கூடுதலாக வாங்குறாங்க. ஏன்னா அதன் மீது மக்களுக்கு பெரிய நம்பிக்கை. தங்கம் இங்கே ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க, பிராண்டடான கடையிலேருந்தே வாங்கிட்டு போகிறாங்க. அதை அவங்க வீட்டில் யூஸ் பண்ணாங்க. ஒரு 2 வருஷம் ஆகுது. ஆனதுக்கப்புறம் அதே கடையில் வந்து ரிட்டர்ன் போட்டுட்டு வேற ஒரு நகையை எடுக்கலாம். அப்படி அவங்ககிட்டே திருப்பி கொடுக்கும்போது அதனுடைய மதிப்பை ரொம்ப குறைவாக மதிப்பிட்டு இந்த அளவு தான் இதை எடுத்துக்க முடியும், நாங்கள் வாங்கும் போதே இது உங்ககிட்ட சொல்லியிருப்போம்ன்ற மாதிரியான சில சர்ச்சைகள் அந்த இடத்துல எழுது. சார், பிராண்டன்றது எதை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கடந்த 10 வருஷமாக இருக்கிற இந்த ஹால்மார்க் நகைகளுக்கு நீங்கள் சொல்ல எந்த இதுவுமே எடுபடாது. யாருமே சொல்ல முடியாது நான் வந்து அந்த நகை மதிப்பு கம்மி, தரம் கம்மி, அதனால கம்மியாக வாங்குறேன். தரமே நல்லா இருக்கும்போது எப்படி கம்மியாக வாங்க முடியும்? வாங்கி தானே தீரணும். 2-3% கம்மியாக வாங்குறது வியாபார வர்த்தகத்தில் அது இருக்கிற ஒரு விஷயம். சார் வணக்கம். வணக்கம். அக்ஷய திருதியை இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய கூட்டம் எல்லா இடங்களையும் பார்க்க முடிஞ்சது. ஒரே ஒரு குழப்பம் இருக்குது சார். என்ன அப்படின்னா, எல்லாருமே லாபத்திற்காக தான் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் தங்கத்தில் மட்டும் லாபமும் இருக்கணும், அதே சமயம் கஸ்டமருடைய அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை எந்த அளவுக்கு இந்த அக்ஷய திருதியில் சமாளிச்சிங்க? அதாவது லாபம் இருக்குது, அது நார்மலான பிஸ்னஸில் லாபம் இருக்குது. பட் இந்த அக்ஷய திருதி வரும்போது என்ன பண்ணோன்னா, புதிய கஸ்டமரை உள்ளே கொண்டு வரத்துக்காக சில ஆஃபர், அதாவது லாபத்தை குறைச்சி இல்லை லாபம் இல்லாத புதிய வாடிக்கையாளரை உள்ளே கொண்டு வரத்துக்காக இது ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நிறைய ஆஃபர், சவனுக்கு 1000 ரூபாய் குறைவு, 2000 ரூபாய் வரல குறைவுன்னு. ஆக்சுவலி அது குறைவுங்கிறது ஏதோ இல்லை 10,000 ரூபா ஒரு சவரன் விற்றா கிடைக்கும், அதில் 2,000 ரூபா குறைச்சிட்டான்னு இல்லை. அதில் 1,500 தான் கிடைக்கும், இல்லை 1000 தான் கிடைக்கும், இல்லை அதிகபட்சம் 2,000 தான் கிடைக்கும்னு வைங்களேன். அது மொத்தத்தையும் கொடுத்துட்டு கூட ஒரு புதிய வாடிக்கையாளர் கடைக்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு லாபமற்ற நோக்கோட, அதாவது லாபம்னா லாங் டேர்மில் அந்த கஸ்டமர் ஒரு தடவை ஸ்டெப்பின் ஆகி உள்ளே வராங்க, தன்னுடைய வாடிக்கையாளராக மாறுறாங்கன்னா அவங்க மூலிமா அடுத்தடுத்து வியாபாரத்தில் 2 காசு நம்ம சம்பாதிக்கலாங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த வியாபாரம் லாபமே இல்லாத ஒரு வியாபாரமாகவும், அடுத்தபடியாக இந்த அக்ஷய திருதியில் நிறைய விற்கணுங்கிற ஒரு ஆர்வத்துலேயும் அதில் செய்கிறது நிறைய கடைக்காரங்க இந்த தடவை பண்ணியிருக்காங்க ஆஃபர். அது வந்து அது மாதிரியான எண்ணங்களை தவிர வேறு எதுவும் கிடையாது, லாபம்லாம் கிடையாது. எல்லா பிஸ்னஸ்லையும் லாபம் வேணும்னு சொல்லி நான் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் இதில் லாபம் இல்லாமல் ஒரு ரொட்டேஷனில் கஸ்டமரை நம்பி தான் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறோன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? ஆஸ் அ பிஸ்னஸாக பார்க்கும்போது இதை சமாளிக்கிறதுக்கு ஒரு திறன் வேணும் இல்லையா? இத்தனை வருஷமாக நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். அதாவது 30 நாள் வியாபாரத்தில் ஒரு 3 நாள் லாபமே இல்லாத வியாபாரம் பண்ணுறதால எதுவும் ஆயிட போகிறது இல்லை. மீதி இருக்க 27 நாள் சம்பாரிச்சிட்டு இருப்போம் இல்லையா, அந்த 3 நாள் மட்டும் அதை கொடுத்து புதிய வாடிக்கையாளர் உள்ளே கொண்டு வரணும், அவ்வளோதான். சமாளிக்கிறதுன்றது இது வந்து ஒரு பெரிய வந்து இழப்புன்னு சொல்ல முடியாது.
லாபமற்ற ஒரு நோக்கோட செய்கிறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு சர்வீஸ், அவ்வளோதான். தங்கம் விலை வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. அட்சய திருதியை அன்னைக்கு 3 முறை ஏறி இருந்தது. இதற்கான காரணம் என்ன சார்? ஒரே நாளில் 3 முறை ஏறுது. இல்லை, Sometimes 3 முறை 4 time ஏறுது. இல்லை, நீங்கள் சொல்கிறது 3 முறை விலை ஏறலை. தொடர்ந்து வந்து சர்வதேச சந்தையில் வந்து தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து கொண்டே வந்தது. பொதுவாகவே தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு கடை திறக்கிற டைம் சொன்னால் ஒரு 9:30 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருத்தர் 9 மணிக்கு திறப்பாங்க, ஒருத்தர் 10 மணிக்கு திறப்பாங்க. நான் ரெண்டுத்தையும் மதியமாக ஒரு 9:30 மணி அப்படின்னு வச்சுட்டா, நான் 9:30 மணிக்கு தான் வந்துட்டு டெய்லி ஒரே ஒரு ரேட் தான் தருவோம். ஆனால் அக்ஷய திருதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் தொடர்ந்து வந்து கடை இது விலை வந்து ஏறிட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் 6 மணிக்கு கடை திறக்கிறவங்களுக்கு என்ன விலை தரணும்? ஏன்னா 9:30 மணிக்கு திறக்கிறவங்களும் 9 மணிக்கு கொடுக்குறோம். ஸோ அன்றைக்கி கடை வந்து 6 மணிக்கு தரதுனால முதல் விலையை 6 மணிக்கு அன்றைக்கி அந்த டைமில் 6 மணிக்கு என்ன நிலவரமோ அதை கொடுத்தோம். இது வந்து கடை எல்லாமே திறக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விலை தரணும் இல்லைங்களா? நேற்று விலையை விற்க முடியாது, இன்றைக்கி என்ன விலையோ அந்த விலை தான் விற்க முடியும் சர்வதேச சந்தையில். ஸோ அந்த விலையை நாங்கள் கொடுத்தோம். 9:30 மணிக்கு எப்போவுமே வழக்கமாக கொடுக்குற ஒரு ரேட், அது ஃபிக்ஸட் ரேட் அது. ஸோ அந்த 9:30 மணிக்கு ஒரு விலையை கொடுத்தோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தங்க விலை உயர்ந்துகிட்டே வந்தது. மறுபடியும் 3 மணிக்கு ஒரு தடவை விலை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதனால் 3ஆவது தடவை கொடுத்தோம். மற்றபடி அன்றைக்கி 2 தடவை தான் கொடுத்துடணும். 3ஆவது தடவை கொடுத்தது என்ன நோக்கம்னா, விலை அதிகமாக உயர்ந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதை கொடுத்தோம். சர்வதேச அளவில் இந்த தங்கத்தினுடைய மதிப்பு மட்டும் தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது சார். நம்ம வரலாறையே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தங்கத்துடைய ரேட்டு நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டு இருக்கே தவிர எந்த ஒரு இடத்துலையும் குறைவான மாதிரி தெரியல. அப்படியே குறைந்திருந்தாலும் கணிசமான அளவு தான் குறையுது. ஆனால் ஏறும்போது உச்சபட்ச அளவையே தொடுது இல்லையா? இதனுடைய ஏற்ற இறக்கங்கள் எப்படி சார் அமையுது? அதாவது தொடர்ந்து தங்கத்துடைய மரியாதையும் மதிப்பும் அதுதான் காரணம். நிறைய உலகம், அதாவது ஒரு மக்கள் வாங்குறாங்கன்னா அது வாங்கலாம், ஒரு முதலீட்டாளர்கள் வாங்கலாம், இல்லை ஒரு வாடிக்கையாளர் நினச்சி ஒரு பொருளை வாங்கலாம். ஆனால் ஒரு அரசே, உலகத்தில் இருக்க பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் கூட வேறு எந்த பொருளையும் தங்களுடைய இருப்பாக வச்சுக்கவே இல்லை. எந்த பொருளையும் அவங்க இருப்பு வச்சுக்கல. உணவு தானியம் வச்சுட்டு அது வந்துட்டுருக்கோம் போயிட்டுருக்கோம். அது ரிசர்வுக்காக வச்சுருக்காங்க, தேவைக்காக வச்சுருக்காங்க. என்றைக்காவது ஒரு நாள் வறட்சின்னு வந்தால் அந்த நேரத்தில் அது பயன்படுறதுக்காக முன்கூட்டியே அது வந்து வச்சுட்டே வராங்க. ஆனால் எல்லா வல்லரசு நாடுகளும், எல்லா உலகத்தில் இருக்க அவ்வளோ நாடுகளும் தங்கத்தையே இருப்பாக வச்சுருக்காங்கன்னா அப்போ தங்கத்துக்கு என்ன வேல்யூன்னு பாருங்கள். வேறு எந்த பொருளுமே வச்சுக்கலாம் அவங்க. அரசுடைய கஜானாவில், எல்லா நாடுகளுடைய கஜானாவில் பார்த்தீங்கன்னா தங்கம் ஒரு பெரிய இருப்பாக உள்ளது. எந்த நாடிடம் தங்கம் அதிகமாக இருப்புள்ளதோ அந்த நாடு வல்லரசு நாடாக கருதப்படுகிறது. இன்றைக்கி நம்ம ஏன் வந்துட்டு அமெரிக்கா டாலரை வந்து எந்த உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டுள்ள எல்லா நாடுகளும் அமெரிக்க டாலர் மூலமாக வர்த்தகம் செய்கின்றன. அதுக்கு என்ன காரணம்? அந்த பேப்பர் தான். அது அவங்க பண்ணுறது எல்லாமே பேப்பர் தான். எதுவுமே வந்துட்டு ரியாலிட்டியே கிடையாது. ஒரு பேப்பர் எடுத்து அது ஒரு 1000 ரூபா நோட்டு, 1000 ரூபா கரன்சின்னு பிரிண்ட் பண்ணால் 1000 ரூபா கரன்சி. அதே பேப்பரில் 500ன்னு ஒரு முத்திரை போட்டால் அது 500, அதே பேப்பரில் 1 ரூபான்னு போட்டால் அது 1 ரூபா தான் வேல்யூ. ஆனால் இதுக்கு எல்லாமே மரியாதை கொடுக்கறது தங்கம் தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ தங்கம் வந்து எவ்வளோ கரன்சி அவங்க வந்து வெளியிடுறாங்களோ அதில் 50% தங்கத்தை அவங்க இருப்பாக வச்சுருந்தா மட்டும்தான் அவங்க அந்த கரன்சியை கொடுக்க முடியும். அந்த கரன்சி ஃபெயிலியர் ஆகாது, அதுக்கு நாங்கள் வந்து பொறுப்பாக தங்கம் வச்சுருக்கோம். ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை வந்து எங்ககிட்ட அந்த கரன்சியை கொடுத்து எங்ககிட்ட தங்கமாக நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய உறுதிமொழி. அதனால தான் உலக நாடுகள், எல்லா நாடுகளுமே வந்துட்டு அமெரிக்க கரன்சியை ஏற்றுக்கொண்டுள்ளன. இதே இந்தியன் கரன்சியோ இல்லை சைனா கரன்சியோ இல்லை ரஷ்யன் கரன்சியோ எங்கே போய் வர்த்தகம் பண்ண முடியாது. ஆனால் அமெரிக்கன் டாலர் வச்சுட்டு உலகத்தில் எங்கே வேணாலும் வர்த்தகம் பண்ணலாம். அப்போது அதுக்கு இருப்பாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், பொறுப்பாக இருக்கிறது என்னென்னா தங்கம் தான். ஸோ அந்த தங்கத்துக்கு உண்டான மரியாதை அதுதான். அதனால தான் வந்து தங்கம் தொடர்ந்து விலை உயர்ந்து கொண்டு வருகிறது. விலை உயர்துன்னு நான் சொல்லவே மாட்டேன், தப்பான வார்த்தை. மதிப்பு உயர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லுவேன். விலைங்கிறது வேற, விலை இல்லை, மதிப்பு. சார், இப்போது சர்வதேச அளவில் நிறைய இடங்களில் நிச்சயமற்ற சூழல் வந்து நிலவிட்டு இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு உக்ரைன் ரஷ்யா வாராக இருக்கட்டும், இல்லை திடீர்னு வந்த கோவிட் பேண்டமிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான சமயங்களில் தங்கத்தினுடைய மதிப்பு, உங்களுடைய இதில் தங்கத்தினுடைய மதிப்பு கொஞ்சம் குறையும்னு மக்கள் எதிர்பார்த்த சமயத்துலையும் அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி சர்வதேச அளவில் ஏதோ ஒன்று நடக்கும்போது அது இந்தியாவில் எதிரொலிக்குது இல்லையா? அது இங்கே கன்சியூமர் மார்க்கெட்டில் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துது, இல்லை இந்த ரேட்டில் எந்த அளவுக்கு வேரியை ஏற்படுத்துது? ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்பாகவே கோவிடுடைய தாக்கம் பெருமளவில் உலகம் முழுவதும் எதிரொலித்தது. உலகமே முடங்கி போனது.
அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிலம் மதிப்பற்று போயிடுச்சு. உணவு தானியங்களை தவிர்த்து எல்லாத்துக்கும் எதுக்குமே வேல்யூவே கிடையாது. துணிக்கடை வேல்யூ இல்லை, வேறு காஸ்மெட்டிக்ஸ் மரியாதை கிடையாது, எலக்ட்ரானிக் பொருளுக்கு மரியாதை கிடையாது. எல்லாமே முடங்கி போச்சு, எல்லாமே விலை குறைஞ்சி போச்சு. அந்த நேரத்தில் 2 தான் மரியாதை இருக்குது. ஒன்று வந்து மெடிசன், 2வது தங்கம். எந்த பொருளுக்கு விலை உயர்ந்ததுன்னா ஒன்று மருந்து வந்து கிடைக்கல, விலை உயர்ந்து போச்சு. தங்கத்துக்கு வந்து மதிப்பு கூடி போச்சு, விலை கூடலை, அதோடைய மதிப்பு கூடி போச்சு. அந்த ஒரே ஒரு நாட்டில் மட்டும் 35% தங்கம் வந்து மதிப்பு கூடிச்சு. என்ன காரணம்னா உலக பொருளாதாரம் எந்தெந்த சூழ்நிலையில் வீழ்ச்சியை நோக்கி போகுமோ அப்பொழுதெல்லாம் தங்கம் மேல் போகும். காரணம் என்னென்னா வேறு மாற்று பொருளே கிடையாது. உலகத்துடைய உண்மையான கரன்சி, உண்மையான ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா தங்கம் மட்டும்தான். அதனால தான் தங்கம் வந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வருகிறது, மதிப்பு கூடிக்கொண்டு வருகிறது. அதுக்கு மரியாதை அதன் மூலமாக மட்டுமே. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், 10 வருஷத்துக்கு பின்னோக்கி போவோம். 10 வருஷம் நம்ம பின்னோக்கி போனோம்னா 2012, 13, 14 ஏதாவது ஒரு வருஷத்தை எடுத்துப்போம். அன்றைக்கி தங்கம் என்ன விலை விற்கப்பட்டதோ, ஒரு சவரன் என்ன விலை விற்கப்பட்டதோ அதை விட 4 மடங்கு கூடுதல். 15,000 ரூபா அன்றைக்கி ஒரு சவரன் விற்கனா இன்றைக்கி இப்போ 60,000 ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாம். அன்றைக்கி 14,000 ரூபா விற்றுனா இன்றைக்கி 56,000 ரூபா விலை. இதுதான் உண்மை. 2012 பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா தான் சவரன். 1 கிராம் 1,500 ரூபா தான் கிராம் விலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. இப்படியா தொடர்ந்து தங்க விலை வந்து உயர்ந்துட்டு வருது. 2015 எடுத்துட்டிங்கன்னா அப்படியே 26,000 ரூபா, 24,000 ரூபா ஆயிடுச்சு சவரன். 9, 10, 11, 12 பார்த்தீங்கன்னா 12,000, 13,000, 14,000 இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இரட்டிப்பாகி 24,000 ரூபா சவரன் ஆயிடுச்சு. அப்படியே உயர்ந்துகிட்டே வந்து கோவிடுக்கு முன்பாக 32,000, 33,000 ரூபா, 35,000க்குள்ளே தான் இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தொடர்ந்து வந்து உயர்ந்துட்டு வருது. அந்த உயர்வு தான் நான் பல இடத்துல குறிப்பிட்டிருக்கேன். இதே மாதிரியான ஒரு நிலைமை நீடித்தால் ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அளவு வந்து பெரிய தூரத்தில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக விரைவாக சீக்கிரமாக வந்துட்டு, ஏன்னா அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கடந்த வருடம் இதே தேதியில் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு மேலே இருக்கோம், இதே 2023 மேலே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன விலை ஒரு சவரன் விற்கப்பட்டதோ அதை விட கூடுதலாக 9,000 ரூபா வந்துட்டு ஒரு சவனுக்கு இந்த மேலே கூடுதல், ஒரு சவரனுக்கு ஒரே வருடத்தில். அதே மாதிரி அப்படியே மறுபடியும் 2022 மேலே 23 மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு 7,000 ரூபா கூடுதல். அதுக்கு முன்பாக அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் 9,000 ரூபா மறுபடியும் கூடுதல். இப்படியா ஒரு தடவையும் தொடர்ந்து தங்க விலை உயர்ந்து கொண்டு வருகிறது, மதிப்பு உயர்ந்து கொண்டு வருகிறது. இதே நிலைமை தொடர்ந்து நீடித்தால் 2029 இல்லை 30க்குள்ளே 1 லட்சம் வந்துடும் ஒரு சவரன். இப்போ ஒரு சவரன் 1 லட்சம் விற்கப்படுது அப்படின்னா நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தங்கத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி போட்டுடணும், குழந்தைக்கு கம்பலாவது தங்கத்தில் வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் இருப்பாங்க. 1 லட்சம் வரைக்கும் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நல்ல கேள்வி தான். நம்ம அப்படியே மறுபடியும் ஒரு 10-12 வருஷம் பின்னால் போயிடுவோம். 2010 அப்படின்னு எடுத்துப்போம். 2010 ஒரு சவரன் ஒரு 12,000 ரூபாய்க்கு விற்றுது. இன்றைக்கி 4 மடங்கு கூடி 55,000 ரூபாய்க்கு விற்கிறது. அன்றைக்கி எவ்வளோ கடைங்க இருந்தது, மக்களுடைய வாங்கும் திறன் எவ்வளோ இருந்தது, எவ்வளோ மக்கள் வாங்கினார்கள். இன்றைக்கி 55,000 ரூபா ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நிறைய கடைகள் தமிழகம் முழு, நம்ம தமிழகத்தை பற்றியே பேசுவோம். நிறைய கடைகள், விசாலமான கடைகள், பெரிய பெரிய சைஸில் கடைகள், பெரிய பெரிய விளம்பரங்கள், இது எல்லாமே இருக்குது. ஸோ 12,000க்கும் வாங்கிட்டவங்க இன்றைக்கி 55,000 வரும்போது இன்னும் கூடுதலாக வாங்குகிறாங்க. ஏன்னா அதன் மீது மக்களுக்கு பெரிய நம்பிக்கை, வேறு எந்த பொருள் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. ஒன்று இன்றைக்கே அனுபவிச்சணும், இன்றைக்கே நம்ம ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சவங்க, எதிர்காலத்தை பற்றி நினைக்காதவங்க நிறைய பேர் எலக்ட்ரானிக் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் டிவி, ஃப்ரிட்ஜு, மொபைலு, கேஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் எல்லாம் மொபைல் வாங்கி கையில் வச்சுருக்கான். எவ்வளோ சம்பளம்னு கேட்டால் 30,000 ரூபா சம்பளம்பா. ஆனால் அவள் கையில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் இருக்கும். அது 1 லட்சத்துக்கு வாங்கிட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு 2 வருஷம் பொறுத்து விற்றா 25,000 கூட போகாது. அது மாதிரியான பொருளில் போய் முதலீடு செய்கிறாங்க. ஆனால் மக்கள் பெருமளவில் வந்து
தங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து, தங்கத்தின் மீது ஒரு பெரிய மரியாதை வைத்து தொடர்ந்து வந்து அதை வந்து முதலீடு செய்துட்டு வராங்க. எதிர்காலத்திற்கு நிறைய தேவைப்படும். தங்களுடைய படிப்பு செலவு, குழந்தைகள் படிப்பு செலவாகட்டும், திருமண செலவு அல்லது அவசர தேவைகளுக்கு அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பிளாட் வாங்கியோ இல்லை ஃப்ளாட் வாங்கியோ தேவைப்படும் அது வாங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக சேர்த்துட்டு வராங்க. ஸோ தங்கத்தின் மீது முதலீடுகள் உலக அளவில் வந்து உயர்ந்து கொண்டு தான் வருகிறது. அதாவது விலை அதிகமானதுக்கப்புறம் நீங்கள் கேட்டது என்னென்னா இவ்வளோ கடைங்க ஆகிடுச்சு, இது சாத்தியமானு கேட்டிங்க. நிச்சயமாக அதிகமான கடைகள் இப்போ தான் உருவாயிருக்கு. அதிகமான மக்கள் வந்து விரும்பி வாங்குகிறார்கள். விலை கூடினப்புறம் அதன் மீது நம்பிக்கைகள் தான் இன்னும் அதிகமாகிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னோடய இறுதி கேள்வி அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, இப்போ நிறைய இடங்களில் பிராண்டை பார்த்து மக்கள் போவாங்க. இப்போ உங்களுடைய பிராண்டாக இருக்கட்டும், மக்கள் வந்து நம்பி வராங்க. சில இடங்களில் இந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துகிறாங்க நகைக்கடை உரிமையாளர்கள்ன்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது. ஒரு சர்ச்சை இருக்குது. என்ன அப்படின்னா, தங்கம் இங்கே ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க, பிராண்டடான கடையிலேருந்தே வாங்கிட்டு போகிறாங்க. அதை அவங்க வீட்டில் யூஸ் பண்ணாங்க. ஒரு 2 வருஷம் ஆகுது. ஆனதுக்கப்புறம் அதே கடையில் வந்து ரிட்டர்ன் போட்டுட்டு வேறு ஒரு நகையை எடுக்கலாம், இதை போட்டுட்டு எடுக்கலாம் அப்படின்னு வாங்குறாங்க. அப்படி அவங்ககிட்டே திருப்பி கொடுக்கும்போது அதனுடைய மதிப்பை ரொம்ப குறைவாக மதிப்பிட்டு இந்த அளவு தான் இதை எடுத்துக்க முடியும், நாங்கள் வாங்கும் போதே இது உங்ககிட்ட சொல்லியிருப்போம்ன்ற மாதிரியான சில சர்ச்சைகள் அந்த இடத்துல எழுதே சார். இது ஏன் வந்து பிராண்டில் மட்டும் இப்படி நடக்குது? ஏன்னா சின்ன சின்ன கடைகள், அடகு கடைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த வேல்யூவுக்கு ஓரளவுக்கு தான் கணிசமாக கம்மி பண்ணுவாங்க. ஆனால் பிராண்டுன்னு போகும்போது அதை அப்படியே ரொம்ப பாதி அளவுக்கு கம்மி பண்ணுறாங்களே சார். ஏன் இந்த விலை மாற்றம் சார்? இல்லை, நீங்கள் சொல்கிறது சாத்தியம் இல்லை. காரணம் என்ன, எல்லா கடைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிராண்டுன்னு சொன்னீங்க, நான் பிராண்டுன்னு பற்றியே சொல்லாத நான் பிராண்டு, அதாவது நீங்கள் பிராண்டுன்றது எதை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு பிராண்ட் இல்லாத நார்மல் கடைங்க கூட நகை வந்து நீங்கள் கேஷாக வாங்கினீங்கன்னா 5% லெஸ்ஸு, கல் வச்சனைங்களுக்கு அதே மாதிரி பொருளாக மாற்றும் போது 3% தான் லெஸ்ஸு, சாதாரண நகைகளுக்கு எடைக்கு எடை மாற்றி தரப்படும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மொத்த விளம்பரமே. அதனால் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இனிமேல் வந்து என்னுடைய பொருள் ஒஸ்தி, என்னுடைய பொருள் வந்து தரம் நல்லாயிருக்கும், என்னுடைய பொருள் தான் தரம் இருக்குது அப்படின்லாம் யாருமே விளம்பரம் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லா பொருளுமே மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஹால்மார்க் அப்படிங்கிற ஒரு பொது நிறுவனம் எல்லா நகைகளுடைய நடமாட்டத்தையும் எல்லா நகையினுடைய தரத்தையும் கண்காணித்து கொண்டு வருகிறது. அதனால் இனி வரும் காலங்களில் இனிமேல் இந்த மாதிரியான விளம்பரங்கள் எங்கேயுமே சாத்தியப்படாது. அதனால் வந்து விலை கம்மியாக விற்கணும், கம்மியாக வாங்க முடியும், இதெல்லாம் யாருக்கும் எந்த இடமும் இல்லை. இனிமேல் வந்து டிசைன் நல்லா இருக்குது, என்கிட்ட சர்வீஸ் நல்லா இருக்குது, நான் தான் நிறைய டிசைன் வச்சு அது சொல்லி விளம்பரம் பண்ணலாமே தவிர தரத்தை சார்ந்த. அதனால் நீங்கள் தரத்தை பற்றியே அங்கே விஷயம் வரலன்னாவே ஆட்டோமேட்டிக்காக விலை கம்மியாக வாங்கணுங்கிற கொஷினே எங்கேயுமே வராது. 2-3% மேலே எங்கேயுமே யாருக்கும் வித்தியாசம் பண்ணவே முடியாதுங்க. 100% பண்ண முடியாது. நான் ஹால்மார்க் இருந்த நகைகள் வந்தால் வேணால் சொல்லலாமே தவிர இப்போ ஹால்மார்க் வந்த இந்த கடந்த 10 வருஷமாக இருக்கிற இந்த ஹால்மார்க் நகைகளுக்கு நீங்கள் சொல்ல எந்த இதுவுமே எடுபடாது. யாருமே சொல்ல முடியாது நான் வந்து அந்த நகை மதிப்பு கம்மி, தரம் கம்மி, அதனால் கம்மியாக வாங்குறேன். தரமே நல்லா இருக்கும்போது எப்படி கம்மியாக வாங்க முடியும்? வாங்கி தானே தீரணும். 2-3% கம்மியாக வாங்குறது வியாபார வர்த்தகத்தில் அது இருக்கிற ஒரு விஷயம். மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். எவ்வளோ பொருள் வாங்குறீங்க, டெலிஃபோன் வாங்குறீங்க, மொபைல் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, பைக் வாங்குறீங்க, சைக்கிள் வாங்குறீங்க, இன்னும் வீட்டுக்கு வேண்டிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறீங்க. நீங்கள் ஒன் வே டிராஃபிக் மாதிரி வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. இந்த பொருளை மறுபடியும் எடுத்து போய் கடைக்காரன் கொடுத்தா கடைக்காரன் வாங்குவாங்களா? தங்கம் ஒன்று தாங்க, மறுபடியும் கொடுத்தா வாங்கக்கூடிய ஒரே பொருள் தங்கம் ஒன்று தான். அதுக்காக தான் மரியாதை இருக்குது, அதனால தான் அதனுடைய வேல்யூ இருக்குன்றது நான் சொல்கிறேன். மற்ற எந்த பொருளும் உங்களால் மறுபடியும் விற்க முடியாது. எவ்வளோ காசுல வேணும் துணி வாங்கிட்டு வாங்க, எவ்வளோ காசுல வேணும் மொபைல் வாங்கிட்டு வாங்க, மறுபடியும் கொடுத்தா கடைக்காரன் வாங்கவே மாட்டான். தங்கம் ஒன்று தான் வாங்குகிறாங்க. அதனால் தங்கத்திற்கு எதிர்காலம் மிக பிரகாசம். தங்கம் மதிப்பு கூடும், மதிப்பு கூடினால் விலை கூடும். வரும் காலங்களில் தங்கம் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையுடைய அங்கமாக மாறும். உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். நன்றி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st, 2024.